friends. If you love technology, be sure to subscribe, click the bell icon, and select all to stay updated with our latest content. Don't forget to like and share our videos. Thanks for tuning in. And let's get started with today's video. Hello friends, welcome back another G-Show tutorial. Friends, நம்ம ப்ரீவியஸாக G-Show பார்ட் 15 பார்த்தோம். அதில் நம்ம ஒரு சவுண்ட் ஸ்கீமை எப்படி க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் G-Show பார்ட் 16 இந்த 16ல் நாம் க்ரியேட் பண்ண சவுண்ட் ஸ்கீம், அதாவது G-Show சவுண்ட் ஸ்கீமில் 2 ஃபியூச்சர் இருக்குது. அந்த ஃபியூச்சர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன ஃபியூச்சர் அப்படின்னாக்கா சவுண்ட் எஃபெக்ட், அப்புறமா கிளாக் எஃபெக்ட். நம்ம க்ரியேட் பண்ணுற சவுண்ட் ஸ்கீமில் சவுண்ட் எஃபெக்ட், கிளாக் எஃபெக்ட்ன்ற எஃபெக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். ஏன்னா G-Show ரிலேட்டடாக நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக லென்த்தாக தான் போகும். ஏன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு கன்வே பண்ணுறதுனால வீடியோ லென்த் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா இதில் சொல்கிற ஒரு ஸ்டெப்பும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா இதில் ஒரு ஸ்டெப்பு மிஸ் ஆனாலுமே உங்களுக்கு இந்த எஃபெக்ட் அப்படின்ற தீம்ஸ் யூஸ் ஆகாமல் போகலாம். ஸோ இதில் சவுண்ட் எஃபெக்ட், கிளாக் எஃபெக்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாக் எஃபெக்டை பற்றி சொல்லிடுறேன். இந்த கிளாக் எஃபெக்ட் எப்படி யூஸ் ஆகுனாக்கா, நாம் G-Showவில் அவர்லி ஒன்ஸ் டைம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு சில டிடிஎஸ் யூஸ் பண்ணுவோம். எலக்வின், சோக்கலைசர், ஈஸ்பிக்குன்னு இந்த மாதிரி டிடிஎஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். 1 PM 2 PM 3 PMன்னு. நம்மளுக்கு இந்த டிடிஎஸ் அனௌன்ஸ் பண்ணாமல் நம்மளோட ஓன் வாய்ஸ், ஓகேங்களா? இப்போ நான் என்னோடய வாய்ஸை வச்சு நான் டைம் சொல்ல வைக்க முடியும். ஸோ என்னோடய வாய்ஸ் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் வாய்ஸை வச்சு நம்ம டைம் அனௌன்ஸ் பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி 11 Labs மாதிரி டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆடியோ ஃபார்மேட்டில் இருக்கிற ஆடியோஸ் மூலிமா நம்ம டைம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? என்ன டைம் வேணாலும், என்ன எஃபெக்ட் வேணாலும் நம்ம இந்த டைம் வந்தால் இந்த எஃபெக்ட் வரணும். 1 o'clock இந்த எஃபெக்ட், 2 o'clock இந்த எஃபெக்ட், 3 o'clock இந்த எஃபெக்ட், இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் கிளாக் எஃபெக்ட். ஓகேங்களா? இதே சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னாக்கா, சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்றப்ப சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மோர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த மோர் ஆப்ஷனுன்ற பேரில் நான் ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறப்ப எனக்கு மோர் ஆப்ஷன் அப்படின்ற வார்த்தை வந்தோடனே ஃபஸ்ட்டு சவுண்ட் வந்தோடனே மோர் ஆப்ஷன் வந்துடும். மோர் ஆப்ஷன்னு வார்த்தை வந்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் தான் மோர் ஆப்ஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும். ஸோ இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும் எஃபெக்ட். ஸோ இதே நீங்கள் ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் இந்த மாதிரி எஃபெக்டை க்ரியேட் பண்ண முடியும். மோர் ஆப்ஷன், எக்ஸாம்பிளுக்கு மோர் ஆப்ஷன் கட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நான் வாட்ஸ்அப்புக்கு நான் மோர் ஆப்ஷன் க்ரியேட் பண்ணேன்னா அந்த வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் அந்த மோர் ஆப்ஷன் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? அதே வாட்ஸ்அப் க்ரியேட் பண்ணுறப்ப யூடியூப்பில், அப்புறம் இந்த ப்ளஸ்ஸு, டெலிகிராம் இந்த மாதிரி மோர் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதில் யூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப்பில் க்ரியேட் பண்ணனால வாட்ஸ்அப்பில் மட்டும் யூஸ் ஆகும். அதே நான் எஃபெக்டில் க்ரியேட் பண்ணேனாக்கா எனக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். இந்த எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுறப்ப எனக்கு இந்த அப்ளிகேஷனில் மட்டும் யூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு ஒரு செட்டிங் இருக்குது. அந்த செட்டிங்கை நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். அந்த எனேபிள் பண்ணுறப்ப இந்த அப்ளிகேஷனில் இந்த சவுண்ட் எஃபெக்ட் யூஸ் ஆகக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சவுண்ட் எஃபெக்ட், கிளாக் எஃபெக்ட் அப்படின்ட்டு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? Android 1, my favorite, .fa_t, uncheck it, clean up. G-Show folder ஓப்பன் பண்ணிக்கிங்க. G-Show folder ஓப்பன் பண்ணி Gestures 5, label, Plugin, resource, sounds 3 items. Sounds அப்படிங்கிற ஃபோல்டருக்கு ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற சவுண்ட் ஸ்கீம், எந்த சவுண்ட் ஸ்கீமில் இந்த கிளாக் எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சவுண்ட்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு search button, battery, more options button, இங்கே மோர் ஆப்ஷன் இருக்குல்ல, இது க்ரியேட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுங்கள். create folder, இங்கே க்ரியேட் ஃபோல்டர்னு இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா? ஒரு ஃபோனில் க்ரியேட் ஃபோல்டர்னு இருக்கும், ஒரு ஃபோனில் க்ரியேட் நியூ ஃபோல்டர்னு இருக்கும். ஓகேங்களா?
New folder deleted. நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இங்கே CLOCK clock அப்படிங்கிற ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கணும். Capital C. C. P. Com. Delete. P. L. O. C. K. Clock. clock அப்படிங்கிற ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி And. OK button. ஸோ clock அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. More ஓகேங்களா? options but English. இப்போ நீங்கள் இதில் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிட்டீங்க. Keyboard hidden. இந்த க்ரியேட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆடியோ ஃபைல்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டே காப்பி பண்ணி வச்சுக்கணும் தனியாக ஒரு ஃபோல்டரில். ஓகேங்களா? டவுன்லோடோ இல்லை ஆடியோவில் இதுலேயே ஒரு ஃபோல்டரில் உங்கள் ஆடியோ ஃபைல் இருக்கணும். இந்த ஆடியோ ஃபைலில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போது clock அப்படிங்கிற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்களா, இந்த clock ஃபோல்டருக்குள்ளே இன்னும் 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். அது என்ன ஃபோல்டர் அப்படின்னாக்கா அவர் அப்புறமா மினிட். ஃப்ரெண்ட்ஸ், இதாச்சு இன்றைக்கோட வீடியோ. இந்த வீடியோவில் நாம் சவுண்ட் எஃபெக்ட்னு என்ன, கிளாக் எஃபெக்ட்னு என்ன அப்படின்றத ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் பார்ட்டில் இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்துட்டு இதில் ஜஸ்ட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுற மெத்தட் தான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் நெக்ஸ்ட். தற்போதைய நேரம் 9:25. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனை காட்டுவேன். ஸோ ஸ்டே டியூன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ நான் ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டடாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி க்ரியேட் பண்ணணுன்றது. ஸோ இருந்தாலுமே சவுண்ட் எஃபெக்ட்டு, கிளாக் எஃபெக்ட் எப்படி பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணுறது, எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ அதனால் எல்லோரும் நம்ம சேனலை ஸ்டே டியூன்டாக வாட்ச் பண்ணிட்டுருங்க. அடுத்த பார்ட்டில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய், டேக் கேர்.